தெய்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. மை அப்பா மை வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கியூட்டான வீடியோவை ஆர்கே சுரேஷ் அவர்களுடைய மனைவி ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், அவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா அப்பா கூட எவ்வளோ ஜோவியலா எவ்வளோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆர்கே சுரேஷ் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஆக்டர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி இவர் ஒரு சூப்பரான டேட் அப்படின்றதையும் இந்த மாதிரியான சில வீடியோஸில் பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இவர் தன்னுடைய குழந்தைகளோட சூப்பராக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவங்களோட விளையாடுறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது, இப்படி பல விஷயங்களை அவர் பண்ணிட்டு வராரு. இது தொடர்பான வீடியோவை அவருடைய மனைவியான மாதவி சுரேஷ் அவர்களும் பகிர்ந்துட்டு வராங்க. அப்படிதான் இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையர் வந்து யூஸ் பண்ணி அந்த முடியை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோவை தான் அவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே இதெல்லாம் அம்மா தான் யூஸ்வலாக எல்லா வீட்லையுமே பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு சில வீட்டில் அப்பா எல்லாத்தையுமே கேர் டேக் பண்ணி பண்ணுவாங்க. இங்க இவர் இப்படிதான் போல தன்னுடைய குழந்தைகளை தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்றாரு. குழந்தை தலை குளிச்சதுக்கு அப்புறமா குழந்தைக்கு அந்த தலையை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் ட்ரையரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி விடுறாரு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இவர் அப்பப்போ செய்யக்கூடிய நிறைய சின்ன சின்ன விஷயங்களை அழகா வீடியோ பதிவு செஞ்சு மாதவி சுரேஷ் அவர்கள் பகிர்ந்துட்டு வராங்க. அப்படிதான் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிருக்காங்க. மை அப்பா மை வேர்ல்ட், என்னுடைய அப்பா தான் என்னுடைய உலகங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான கியூட்டான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்களை எல்லாத்தையும் பாக்குறேன். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இந்த வேலை செஞ்சு இந்த மாலையும் வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்க. விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, பிரியாணி விருந்து கொடுக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இன்னொன்னு யோசிச்சேன். சரி, பிரியாணி கொடுத்தா ஒருவேளை சாப்பாட்டோட சரியாயிடும். இப்ப அரிசி கொடுத்தனா ஒரு 5 நாளைக்கு உங்க ஃபேமிலியோட நீங்க சாப்பிட்டுப்பீங்க இல்லையா? அதுவும் இல்லாம லேடிஸ வந்து உங்க மனசு சந்தோஷப்படுறது, உங்களுக்கு ஒரு தம்பியாவோ உங்க பையன் மாதிரியோ நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் புடவை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரியா? சந்தோஷம் எல்லாருக்கும். அழுவாதி சரியா? எங்கே போனாலும் அழுவாதி. நான் உங்க பையன் தான் நினைச்சீங்க. சரியா? சென்னையில் அது ஒரு பெரிய மால். ஏராளமான லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் வந்து செல்வார்கள். அவர்கள் கண்டும் காணாமல் செல்லும் இந்த ஊழியர்களை கண்டு கொண்டிருக்கிறார் இந்த சமூக சேவகர்.